கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மீண்டுமாக நாம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அதில் 11-12 வசனத்தில், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் வேகஸ்தன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது. வேதாகமத்தில் முதல் தடவை 2 தடவை பேர் அழைத்த ஆபிரகாமுடைய ஜீவிதத்தை நாம் பார்க்க முடிகிறது. அழைக்கப்பட்ட நாள் முதல் இந்த 22ஆம் அதிகாரம் வரையும் 2 முறை எந்த இடத்துல தேவனால் அழைக்கப்படலை. ஆக இங்கே முதல் தடவை ஆபிரகாமே ஆபிரகாமே என்கிற வானத்திலிருந்து உண்டாகிற ஒரு சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது. வேதாகமத்தில் பல இடங்களிலே 2 முறை அழைக்கப்பட்ட அநேக காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆக இதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ஆபிரகாமுக்கு தேவனால் அழைக்கப்பட்டதற்கு முன்பாக ஒரு பேர் அவனுக்கு இருந்துச்சு. அழைக்கப்பட்ட பின்பும் தேவன் அவருடைய பேரை என்ன செய்தார்? மாற்றினார். ஒரே ஒரு இடத்தை வச்சு மாற்றினார். அழைக்கப்படுவதற்கு முன்பு அபிராம் என்கிற பேருடையவனாக தான் அவன் வாழ்ந்தான். அந்த பேரில் தான் அவன் வாழ்ந்த நாட்களில் அவனை கூப்பிடும்போது அபிராம் என்று தான் அழைப்பார்கள். அப்படிப்பட்ட பேருடையவனாக இருந்தான். அது பேருக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் சில காரியங்கள் உயர்ந்த பிதா என்று சொல்லப்படுகிறது. உயர்ந்த பிதா. நம்முடைய பழையப்பட்ட பரிசுத்தவான்களே நம்ம முற்பிதாக்கள் என்று நாம் அழைக்கிறோம். அதில் ஆபிரகாம் ஒரு பிதா, ஈசாக்கு ஒரு பிதா, யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் தேவன் என்று நாம் ஜப நேரங்களிலோ செய்தி நேரங்களில் சொல்வது நாம் பார்க்க முடிகிறது. ஆக அவன் உயர்ந்த பிதா என்று அபிராம் என்று சொல்லுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜோதிகளின் பிதா, அந்தரங்கத்தில் இருக்கிற எங்கள் பிதா, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி தான் பைபிள். அவன் நித்திய பிதா. ஜெபம் பண்ணும்போது அப்பா பிதாவே அப்படின்னு அவன் கூப்பிடுவோம். ஆக உலகத்தில் எது உயர்ந்த பிதாவாக இருந்தாலும் நிரந்தரமானதல்ல. அந்த பிதாவுக்கு தகுதியான நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம்தான் அவன் நிரந்தர பிதாவாக இருக்கிறார், நித்திய பிதாவாக இருக்கிறார். அதாவது அவன் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தகப்பன் என்பதற்கு எந்த ஒரு அடையாளங்களும் அதனால் இல்லை. தகப்பன் எப்படி சொல்ல முடியும்? ஒரு பிள்ளையாக இருந்தால்தான் தகப்பன் அப்பன் ஸ்தானம் வரும். குழந்தைகள் 1வது பிரசவத்தில் பிறக்கும்போது நீ அப்பா ஆகிட்ட, நீ தகப்பனாயிட்ட அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் குழந்தை பிறப்பதனால்தான் தகப்பன் என்கிற அந்தஸ்து உண்டாகும். ஆனால் இவனுடைய பேர்க்கெனவோ தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அந்த நாட்கள் அவன் எல்லாருக்கும் தகப்பனை போல இருந்திருக்கலாம். அதே போல் அவனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. உயர்த்தப்பட்டிருக்கிறான். உயர்வு என்பது 2 வகை. தேவனால் வருகிற உயர்வு வேறு, உலகத்தினால் உண்டாகிற உயர்வு வேறு. அவன் வாழ்ந்த காலங்களில் அவனுக்கு பேருக்கு ஏற்றப்பட்டு இப்படி அவன் உயர்த்தப்பட்டு இருந்தான். அல்லேலூயா. அவன் உயர்த்தப்பட்டு இருந்தான். இன்னும் அவனுக்கு இன்னொரு உயர்வான தகப்பன். சரி சொல்லுவாங்க, எங்கள் அப்பா உயர்ந்த தகப்பன்,
ஒசத்தியான தகப்பனும்பாங்க. நல்ல தகப்பனுக்கு 1000 அர்த்தங்கள் சொல்லுவாங்க. அப்படி தேவனால் அழைக்கப்படுவதற்கு முன்பாக அபிராம் என்பதற்கு அவ்வளோ அர்த்தமுள்ள காரியங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த ஆபிரகாமை தான் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று 2 முறை கர்த்தர் அழைக்கிறார். இந்த பெயரை தான் ஆண்டவர் மாத்துறார். கா என்கிற எழுத்தை மாத்திரை சேர்த்து, இனி உன்னுடைய பேர் அபிராம் என்று இல்லாமல் ஆபிரகாம் என்று. அந்த பேர் யார் வைத்தது? தேவனால் வைக்கப்பட்ட பேர். ஒரு அலைச்சுலையா. ஆக முந்தி வைத்த பேர் யாருது அப்படின்னா அவருடைய பெற்றோர்களினால் வைக்கப்பட்ட பேர். இது தேவனால் வைக்கப்பட்ட பேர் தான் இந்த ஆபிரகாம் என்கிற பேரை நம்ம பார்க்க முடிகிறது. இது ஆபிரகாம் என்கிற பேருக்கு அர்த்தம் பெரும் கூட்டத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. இங்கே வெறும் தகப்பன் தான். ஒரு பிள்ளையாக இருந்தால் தகப்பன் தான், 10 பிள்ளையாக இருந்தால் தகப்பன் தான். ஆக இங்கே ஆண்டவர் பேர் வைக்கும்போது திரளான கூட்டத்துக்கு தகப்பன் என்று அர்த்தமுள்ள பேரை தேவன் வைத்தார். அல்லேலூயா. திரளான தகப்பன், அப்படி திரளான கூட்ட தகப்பன் என்றும் திரள் கூட்டத்திற்கு தலைவன் என்று பேர் வைத்தார். ஒரு தலைவன், அதாவது பெருங்கூட்டத்திற்கு தகப்பன், திரளான எண்ண முடியாத ஜனங்களுக்கு ஒரு தலைவன் என்கிற அர்த்தமுள்ள பேருடையவனாக தேவன் பேர் வைத்தார். இன்னும் 3வது ஜனத்தொகை நிறைந்தவன் அப்படின்னு இருக்கு. இந்த பேரை வைக்கும்போது இதற்கும் ஆபிரகாமுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை திரளான கூட்டம், பெருங்கூட்டம் அப்படிங்கிற சொல்வதற்கு ஏதுவில்லாத ஜீவிதத்தில் தான் ஆபிரகாம் இருக்கிறான். ஏன்னா அவர் சரீரங்கள் செத்து போய் கிடந்தது, குழந்தை கிடையாது, வயது மூப்பு, பலனற்று போன ஒரு சூழ்நிலை, சாராளுக்கும் கர்ப்பப்பை ஸ்திரீங்களுடைய வழிபாடு நின்று போன, குழந்தை பெறுவதற்கு முடியாத ஒரு காலங்களில் தான் இந்த அர்த்தமுள்ள பேரை ஆண்டு சொல்கிறார். அல்லேலூயா. இந்த பேருக்குள்ளே அவ்வளோ ஆசீர்வாதம். ஒரு நாள் நிச்சயம் வரும். நீ பெருங்கூட்டத்திற்கு தகப்பனாக போகிற, திரளான கூட்டத்திற்கு நீ தலைவனாக போகிற, ஜனத்தொகை நிறைந்தவனாய் நீ காணப்படுவாய். அல்லேலூயா. அப்போது பேர் வைப்பதற்கு முன்பாக இருந்த காரியம் உலக ஆசீர்வாதம். தேவனால் வைக்கப்படும் போது இது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனால் வருகிற உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். ஒருவேளை ஆபிரகாம் அந்த பேருக்கு அர்த்தம் தெரிந்திருந்தால் நம்புவதற்கு ஏதுவில்லாத ஜீவியத்திலே வாழ்ந்திருந்தார். தன்னால் விசுவாசிக்க முடியாத நிலைமையில் இருந்தவன் தான் ஆபிரகாம். இப்படி ஒரு வேளை இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு, இந்த வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை தான் அவன் இருந்தான். சில சூழ்நிலைகள் நமக்கு வாக்குத்தத்தங்கள் வரும்போது இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்று நாம் ஏற்றுக்கொள்ளாத, நான் நம்ப முடியாத, நான் விசுவாசியாத ஒரு சூழ்நிலை நாம் இருந்தாலும் தேவனால் கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தங்கள் நாம் கண் காண அது நிறைவேறும். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேலூயா. நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது ஏராளமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருவர். பரலோகத்திலும் 1000 வருட அரசாட்சியிலும் அநேக வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆக இந்த பூமியிலே நமக்கு வைத்திருக்கிற ஆபிரகாம் வைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை போல நான் நம்புவதுக்கு ஏதுவில்லா காலத்திலெல்லாம் நடக்குமானா அது நடந்தே தீரும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமை குறித்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும், இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. தண்ணி மரமாக இருக்கிறான். ஒரு வேளை 1 மாதம் கர்ப்பம் தரித்ததில் கூட இந்த வாக்குத்தத்தத்தை நம்பலாம். இந்த பேரை வச்சதுக்கு எதுக்கு வச்சேன்னா அதுவும் ஆண்டு சொல்லிட்டார். வயசான நாட்கள் சொல்கிறார். சரீரங்கள் 2 பேருக்கு செத்து போன நிலைமையில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். அந்த பேருக்கு அர்த்தம் சொல்கிறார். நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆனால் அவன் ஏதாவது பேசினான்னா, ஆண்டவர் ஒரு பிள்ளை கூட இல்லை, எப்படி நான் திரளான ஜாதிகளுக்கு நான் தகப்பனாக இருக்க முடியும் என்று அவன் சொல்லலை. ஒருவேளை இந்த காலங்களில் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் வந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், பேர் சொல்ல ஒன்றுமே இல்லை, தகப்பன் என்று அழைக்க ஒரு குழந்தை கிடையாது. இதெல்லாம் நடக்குமான்னு நம்ம யோசித்திருக்கோம். ஆனால் தேவன் அந்த காரணத்தோடு தான் அந்த பேரை மாற்றுறார். சில பேர் பார்த்திங்கன்னா அர்த்தமில்லாமல் பேரை நம்ம பார்க்க முடியும். திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். அது சொல்கிறாரு, உன்னை மிகவும் அதிகமாக பழக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். ஒரு குழந்தை கிடையாது, கர்ப்பம் தரிக்கக்கூடிய எந்த சாத்தியம் கிடையாது. இப்போ சொல்கிறார் அந்த பேருக்குள்ள அர்த்தம். நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு அடுத்தது உன்னை மிகவும் அதிகமாய் பழக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்களாம். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. என்ன தோன்றுவார்களா? ஜாதிகளும் ராஜாக்களும் தோன்றுவார்கள். எப்போ? நம்ப முடியாத ஒரு சூழ்நிலையில், நம்ப முடியாத ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில். அதுக்கு பின்னாடி சொல்கிறார் இன்னும் ஆச்சரியமான காரியத்தை, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிகளுக்கும். அவன் சந்ததி கிடையாதுப்பா, சந்ததிகளுக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கு உனக்கு உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததி நடுவே என் உடன்படிக்கையை, நித்திய உடன்படிக்கையை சாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கும் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் என்றார். இன்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்று தெளிவாக சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் ஒன்று கூட பெற்றெடுப்பதற்கு சூழ்நிலாத சொல்கிறார். அப்போ இன்னொன்று சொல்கிறேன், நான் உனக்கு மாத தேவன் அல்ல, அந்த சந்ததிகளுக்கெல்லாம் நான் தான் தேவனாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. அந்த ஆபிரகாமை பார்த்து தான் இப்போ சொல்கிறார், ஆபிரகாமே ஆபிரகாம். எப்போ? கொடுத்த பிள்ளையும் பலி செலுத்தும்படி இப்போ கேட்குறாரு. அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சந்ததியும் கேட்குறாரு. அப்போ தான் பலி செலுத்தும் போது ஆபிரகாமே ஆபிரகாமே என்று தேவன் ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியுது. அல்லேலூயா. இப்படி தேவன் ஆபிரகாமுக்கு அநேக காரியங்களை சொல்லியிருந்தார். 12ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் திருப்பி கொண்டால், அவன் தேசத்தை இனத்தை விட்டு வரும்போது அங்கே சொல்கிறார், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி
நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கிறார். 3 காரியத்தை விட சொல்கிறார். தேசத்தை விடு, இனத்தை விடு, தகப்பனையும் விடு. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில், பலனற்ற ஒரு சூழ்நிலையில், தகப்பன் என்கிற அந்தஸ்து இல்லாத ஒரு சூழ்நிலையில், சுதந்திரவாளி இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு பிள்ளை கூட பேச்சு சொல்லக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாத்தையும் விட்டு வந்துடு. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுகின்றான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத் அவனோடு போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படும் போது 75 வயதுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. எப்போ இவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் வருது? 75வது வயது. ஒன்றை நாம் புரிஞ்சுக்கொள்ளணும், தேவ தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு வயசு ஒன்று முக்கியம் கிடையாது. வயது ஒரு பொருட்டல்ல, மூப்பு ஒரு பொருட்டல்ல. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருந்தால், ஒரு தரிசனத்தை தந்திருந்தால், நாம் ஜீவனோடு இருக்கிற காலங்கள் அதை நிறைவேற்றுவார். அதை நம்ம பார்க்க முடியும். அல்லேலூயா. அதை கண்டிப்பாக பார்ப்போம். காலங்கள் தாமதமானாலும் அது நிச்சயமாக நிறைவேற்றுவேன். நிறைவேற்றாமல் போகவே மாட்டேன். நான் ஒரு சம்பவத்தை, நான் ஒரு மூங்கலடி கிராமத்தில் ஊழி செய்து கொண்டு இருக்கும்போது, பொதுவாக என் பழக்கம் யாராவது ஜெபம்னு சொன்னால் அந்த ஜெபம் பண்ணுறது என்னுடைய பழக்கம். நம்பி சொல்கிறாங்க இந்த நாள் வரை அந்த காரியம். அப்போ எங்கள் ஊரில் ஒருவன் எனக்காக ஜெபம் சும்மா ஜெபம்னு சொன்னால் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன் இருந்தேன். திடீரென்று ஆண்டவர் தரிசனத்தை காட்டினார். அவர் வீடை கட்டிகிட்டு இருக்கிறான். அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை நான் மே மாதத்திற்கு ஊட்டிக்கு போகும்போது இந்த மாதிரி தேவராஜ் இந்த மாதிரி வீட்டு கட்டுறேன் அப்படிங்கும்போது சிரித்தான். காரணம் அவனை பல லட்சம் கடன், வாடகை வீட்டில் இருக்கிறான், கூலி வேலை செய்கிறான். அதெல்லாம் ரவி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? சொந்தக்காரன் பையன், அதெல்லாம் நடக்குமான்னா. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அந்த தகுதி அங்கிட்ட இல்லை. அவனுக்கு அவனுடைய நிலைமை அப்படி இருக்குது. நான் சொல்லிட்டேன் 6 மாதம் கழிச்சு நான் இங்கே வந்துட்டேன். 6 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது, இது சொன்னபடியே நான் வீட்டு கட்டிட்டேங்கிறான். ஒரு அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்வார். ஆனால் எல்லாமே இருந்து நம்ம வீடு கட்டுறோன்னா அது உலக மனுஷனும் கட்டிடுவேன். ஆபிரகாமுக்கு 12 பிள்ளையோ ஒரு பிள்ளை இருந்து இந்த சந்ததியினால பெருங்கப்பா நீ தகப்பனாக இருந்தால் கூட அதை நம்பலாம். கர்த்தர் ஒன்றை சொல்வார் என்றால் நம்முடைய நம்ம ஜீவன் உலகத்தில் இருக்கிற காலங்களிலே அவைகளை செய்து முடிப்பார். அல்லேலூயா. அதான் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். அவன் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் அப்படின்னு. ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்களுடைய சம்பத்துகள் எல்லாம் ஆரானிலே சவதரித்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவன் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசம் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுதந்திரித்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமியில் வந்தான். அக்காலத்தில் காண்டியன் தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. இவ்வளோ அழகாக நமக்கு வசனம் இருக்குது. ஆனால் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆபிரகாம் கொஞ்சம் விசுவாச குறைவு, நம்பிக்கை கொஞ்சம், அது 2 மனமாக தான் இருந்தான். 15ஆம் அதிகாரத்தில் நாம் 15:6வது வசனத்தில் வாசிக்கும்போது, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம்
அதில் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்படுது. இப்படியெல்லாம் இந்த சம்பவம் நடந்து வருகிறது. நடந்து வரும்போது தான் இங்கே இதே வசனம் நீங்கள் ரோமரில் கூட வாசிக்க முடியும். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் போது, ரோமருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ரோமருக்கு நிருபம் நீதியாக எண்ணப்பட்டதுங்கிற யாக்கோபு 2:22 இன்றைக்கி வாசித்து பாருங்கள். யாக்கோபு எழுதின தீர்க்கதரிசன நிருபம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் அழகாக இருக்கும். முயற்சி செய்து பூர்ணப்பட்டது. அப்போது அந்த விசுவாசித்தான். இந்த விசுவாசம்தான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆபிரகாம் தன்னுடைய ஜீவிதத்தில் கூட அவன் வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி யோர்தானை தாண்டினார்களோ, இவன் கானானுக்குள்ள போகும்போது தண்ணீரை தாண்டி தான் கடந்து போனான். அது எங்கே வசனம் இருக்குன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, வாசிங்க 24 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போ எங்கே நதிக்கு அப்புறத்திலிருந்து வந்திருக்கிறான். நதிக்கு அப்புறத்தில் இருந்து உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து கானான் தேசமிகும் சஞ்சரிக்க செய்து திருச்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். அப்போ நதியை தாண்டி வந்தவன் தான், யோர்தானை நதியை தாண்டி வந்தான். எப்படி வந்தான் என்று எழுதப்படலை. ஆனால் அவனும் இஸ்ரவேல் ஜனங்கள் தாண்டி வந்ததை போல, அல்லது எலியா வந்ததை போல, எலிசா வந்ததை போல, இந்த ஆபிரகாம் தண்ணியை தாண்டி நதியை தாண்டி வந்தவன் தான் இந்த ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவத்தை எல்லாம் கொடுத்துட்டு 86வது வயதில் அவன் இஸ்மவேலை பெற்றான். அப்போ தேவன் இஸ்மவேல் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னா, கூடாரத்துக்குள்ளே இருந்த தன் வீட்டுக்கார ஏழைக்கான எலிஜேரை பார்த்து, என் வீட்டுக்காரன் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்று அவன் நினைக்கிறான். ஆண்டு இவ்வளோ வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். அப்போ அவன் ஆண்டு சொல்கிறார், நீ வெளியே வா என்று வானத்தை பாரு, பூமியை பாரு, நட்சத்திரங்களை பாரு, கடலை மனித சந்ததி இவ்வளவாய் திரளாக இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அதுக்கு பின்புதான் சாராளுடைய தவறுனால 86வது வயதில் அவன் இஸ்மவேலை பெறுகிறான். இஸ்மவேலை பெறும்போது கூட அது அவன் சந்ததி என்று சுதந்திரவாளி அப்படின்னு அவன் நினைக்கும் போது இவன் அல்லன்றார். இவன் அல்ல, நான் சொன்னேன் ஈசாக்கு தான் உனக்கு, நான் தருகிற பிள்ளை தான் ஈசாக்கு சுதந்திரவாளி என்றார். அல்லேலூயா. இது 86 வயதிலிருந்து 100 வயது பிள்ளை தான் ஈசாக்கு, 100வது வயது ஈசாக்கு பெறான். 14 வருஷம் தேவனோடு தொடர்பு இல்லை. ஏன் தொடர்பு இல்லை? வாக்கு தத்தத்தை அவன் நம்பலை. அதை 2 தவறு நினைச்சான். தேவன் சொன்னதற்கு ஆபிரகாம் ஆரம்பத்தில் எல்லாம் இருந்தாலும் அது சொல்கிறார் இல்லையா, ஆபிரகாமே எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து கொண்டே இருங்கிறார். உத்தமனாய் இருக்கிறேன்னு சொல்லலை. அப்போ அதுக்கு முன்பு சில விஷயங்களை உத்தமனாய் இல்லாதனால ஆண்டவனுக்கு தெளிவாக சொல்கிறார், இவன் அல்ல, அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன்,
ஆனால் நான் சொன்னது, வாக்குத்தத்தம் சொன்னது, உன் மூலமாய் பிறக்கிற ஈசாக்கு தான் அந்த சந்ததிகளுக்கு பெருக்கத்தின் தொடக்கமாய் இருப்பார். சொல்லுங்களே அல்லையா. அதன் 14 வருடத்திற்கு பின்னாடி தான் ஆபிரகாம் முற்றிலும் தேவனை விசுவாசித்தான். அதுக்கு பின்னாடி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவனாக இருந்தான். சொல்லுங்களே அல்லையா. இப்போ நல்லா கவனிக்கணும். தேவன் கொடுத்த பிள்ளையை ஆண்டு சொன்னார், உன் சந்ததி இவ்வளவாய் திரளாக நான் பிறகு பண்ணுவேன், நீ திரளான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாயிருவேன், சந்ததி தலைமுறைகளுக்கு நான் தான் தேவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் இந்த ஒரே ஈசாக்கை கொடுத்த தேவன் அதையும் கேட்குறார். கேட்ட தேவன் இப்போ தடுத்து நிறுத்துறார். அப்போ ஆபிரகாம் தைரியமாக போனதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. சாராலும் அனுமதித்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வாக்குத்தத்தம் மாறாது. ஒரு அலைச்சல்களே அல்லையா. எப்படியும் ஈசாக்கு உயிரோடு இருந்தால் தான் இந்த கதை நடக்கும். ஈசாக்கு அந்த சந்ததியை அழிந்து விட்டால் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த திரளான கூட்டத்திற்கு ஆபிரகாம் தகப்பனாக முடியாது. அநேக ஜாதிகள் அவன் மூலமாய் உண்டாகாது, அநேக பிரபுக்கள் அவன் மூலமாக தோன்றாது என்கிற ஒரு வேலை ஆபிரகாமுக்குள்ளே அந்த விசுவாசம் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு சொல்லுங்களே அல்லையா. ஏன்னா ஆண்டு அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பிள்ளையை கேட்குறாரு, நம்ம கொண்டு போவோம், கண்டிப்பாக ஈசாக்கை தேவன் பலி செலுத்த விடமாட்டார். ஏன்னா அவன் இருந்தால் தான் அவன்தான் என் சந்ததின்னு அது சொல்லிட்டாரு. அந்த சந்ததியின் மூலமாகத்தான் உன்னை திரளாக பெருக பண்ணுவே, பெருங்கூட நீ தலைவனாக போவ, நீ தகப்பனாக போகிற என்று சொன்ன அந்த வாக்கு தத்தங்களை, தேவன் சொன்ன வார்த்தைகளை அவன் விசுவாசித்து தைரியமாக தான் போகிறான். ஒரு அலேச்சுங்களே இல்லையா. இன்னொரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இவன் சொன்னபடி செய்துவிடுவானோ என்கிற தேவனுக்கு ஒரு பதட்டம் வந்தாச்சு. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் மாறக்கூடாது. அதனால தான் இவன் ஆத்திரப்பனை வெட்டினான். ஆண்டவரால் இன்னொரு பிள்ளையை கொடுத்து கொண்டு வர முடியும், அது வேற. ஆனால் அவர் என்ன சொன்னார், இந்த ஈசாக்கு தான்ப்பா உனக்கு சந்ததி, அவன்தான் சுதந்திரவாளி என்று சொன்னதை தேவனும் மறக்கலை. தப்பி தவறி இவனை அழிச்சிட்டானா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது. ஆக அவர் பொய் சொல்லுகிற தேவன் என்று ஜனங்கள் சொல்லுவாங்க. அவர் பொய்யுறியாத தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனை போல அல்ல, அவர் பொய்யுறியாத தேவன். ஆகவே அதை அனுமதித்தால் பொய் சொல்லுகிற தேவனாய் மாறிவிடுவார் என்று அறிந்து அவனை பிழை அண்டான மேலே கையை போடாது என்பதற்காக தான் ஆபிரகாமே ஆபிரகாமே என்று தேவன் அழைத்தார். சொல்லுங்களே லூயா. சத்தமதா சொல்லுங்களே லூயா. இந்த 2 முறை தேவனுடைய சத்தம் எதற்குன்னா, ஈசாக்கை மாத்திரம் காப்பாற்றுவதற்காக அல்ல, ஈசாக்கின் மூலமாக வெளிப்படுகிற அநேக சந்ததிகளை காப்பாற்றுவதற்காக. சொல்லப்போனால் 6 லட்சம் புருஷர்களை காப்பாற்றுவதற்காக. இந்த ஈசாக்கை காப்பாற்றலைன்னா இந்த 6 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்திருக்க முடியாது, பறந்திருக்க முடியாது. ஆக தேவன் அதையும் மனிதனை கொண்டு ஈசாக்கை பலி செலுத்திட்டானா இதை பார்க்க முடியாது என்பதற்காக ஆபிரகாமே ஆபிரகாமே என்று பிள்ளையாண்டான் மேலே கையை போடாது என்று தடுத்து நிறுத்தினார். சொல்லுங்களே அல்லையா. ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அதே போல தான் நமக்கு ஒரு வாக்கு தத்தம். இப்போ நல்ல கவனிங்க, இந்த 2 வாக்கு தத்தத்தை ஆபிரகாமும் பார்த்தான், ஈசாக்கும் பார்த்தான். ஒரு சொல்லுங்களே அல்லையா. ஆக வயது ஒரு முக்கியம் இல்லை, தேவன் நமக்கு தருகிற வாக்கு தத்தம் சில நேரங்களில் சில காரியங்கள் செய்ய செய்வார்.
செய்யும்போது அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்னா அதை தடுத்து நிறுத்துவார். ஏன் தடுத்து நிறுத்துவார்? ஈசாக்கும் உயிரோடு இருக்கணும், ஆபிரகாமும் உயிரோடு இருக்கணும். அப்பதான் அவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். அதனால சில நேரங்களில் தடுத்து நிறுத்தி நம் காலத்தில், நம் சந்ததி காலங்களிலே நிறைவேறும்படியாக ஆபிரகாமை அழைத்ததை போல தேவன் நம்மையும் அழைப்பார். அல்லேலூயா. அதுக்கு தான் நாங்கள் வசனங்கள் சொல்லுகிறது. இன்னும் சீக்கிரமாய் ஆதியாகமம் 12:2 கூட நம்ம சில விஷயங்களை அப்படியே வாசித்து நான் முடிக்க போகிறோம். 12ஆம் அதிகாரம். இதை ஆபிரகாம் மனசில் வச்சிருக்கிறான். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவேன்ட்டார். அப்போ இது அவன் மனசுக்குள்ள இருக்கு. அப்போ பெரிய ஜாதி ஆகணும்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு கீழே திரளான கூட்டங்கள் இருக்கும், ஆசீர்வதிக்கப்படணும். அதை ஆபிரகாம் மைண்டில் வச்சிருந்தான். இப்போ ஆபிரகாம் பலி செலுத்தியிருந்தால் அது நிறைவேறாது. அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருக்க முடியாது, திரளான கூட்டத்துக்கு தலைவனாய் இருக்க முடியாது, அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க முடியாது, அவனுக்குள்ள எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்பதை ஆபிரகாம் தன் இருதயத்திலே நினைத்து அந்த விசுவாசத்தில் தைரியமாக தன் பிள்ளையை கொண்டு போகும்போது தான் ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார். ஆண்டவர் சொன்னதை மறக்கிற தேவன் அல்ல, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. அதனால் நமக்கு சில வாக்குத்தத்தங்கள் தந்தால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் நம்ம மரணத்தை காண மாட்டோம். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறின பின்னாடி தான் அது சம்பவிக்கும். அல்லேலூயா. ஒரு வேலை இது எப்போ நடக்குமே, ஐயோ வயசாகி போச்சே அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையிலும் தேவன் நம்மை உயிரோடு எழுப்பி ஜீவனை பாதுகாத்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக, உங்கள் குடும்பத்தில் நிறைவேறும்படியாக காண செய்ய வைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்போ ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை இந்த வசனங்கள் எல்லாம் ஆபிரகாம் கூட இருந்ததுனால தான் தைரியமாக போகிறேன். 15 2ஆம் வசனம் முதல். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர் கேட்குற பாருங்க. ஏற்கனவே சொல்லிட்டாரு, இப்போ கேட்குற என்ன தருவீர், அவர் தான் தரேன்ட்டார். இப்போ கேட்குற என்ன தருவீர், நான் பிள்ளையெல்லாம் இருக்கிறேன், தமஸ்கூரனாகிய இந்த எலிசர் என் வீட்டு விசாரிக்காரனாக இருக்கிறானே என்றான். பின்பு ஆபிரகாம், தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் இருந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றார். முதல்ல அப்படி தான் நினச்சான், எனக்கு என்னத்தை தந்தீங்க, என்ன தருவீர், பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன், சந்தானம் இல்லாமல் இருக்கிறேன், வீட்டு வேலைக்கார எலிசா இருக்கிறான், அவன்தான் சுதந்திரவாளி என்று நினைத்த போதுதான் கர்த்தர் அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்றான். அப்போ தான் விசுவாசிக்கிறான். அதை அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவன் நீதியாய். அப்போது எப்போ அப்போ இதெல்லாம் நினைக்கிறான். நான் இப்படி நினைக்கும் போது கர்த்தர் என்னை குறுகிய வட்டாரத்து அந்த கூடாரத்தில் இருக்கும்னு இப்படிலாம் நினச்சேன், எனக்கு என்ன தருவேன், குழந்தை இல்லாமல் இருக்கிற, சந்தானமில் இருக்கிற, கர்ப்ப பிறப்பு இல்லாமல் கர்ப்ப பிறப்பு என்னன்னா
தன் மனைவிக்கு பிறப்பது தான் கர்ப்ப பிறப்பு. அல்ல சொல்லுங்களே இல்லையா? தன் மனைவிக்கு. ஆகாருக்கு பிறப்பது அது கர்ப்பம் அல்ல, சாராளுக்கு பிறப்பு தான் சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, நட்சத்திரத்தை பாரு, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும். அல்ல சொல்லுங்களே இல்லையா? கடற்கரை மனநத்தனையாக இருக்கும் என்று ஆபிரகாம் சொன்னதை இப்போ அவன் இருதயத்தில் வச்சிருக்கிறான். நான் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் இருந்தேன், பிள்ளை இல்லாமல் இருந்தேன், பிள்ளை இல்லைன்னு சொன்ன என்ன தருவேன்னு கேட்டேன், எளியதாக தான் சுதந்திரவாளி என்று நினைத்தேன். அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், அவர் வாக்கு மாறுவாரா, பிள்ளையாண்டானை பலியிட செய்வாரா என்று துணிந்துதான் அவன் கடந்து போகிறான். அல்ல சொல்லுங்களே இல்லையா? ஏன்னா ஈசாக்கு இருந்தால் தான் அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற முடியும். அவன் கர்ப்பப்பிறப்பு இருந்தால் தான் தேவன் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற முடியும். அதனால் இதை மனதில் வைத்துட்டு தைரியமாக அவன் போகிறான். அவன் விசுவாசத்தின்படி அது நடந்தது. அதுதான் சொல்கிறான், நானும் பிள்ளையாண்டாலும் தொழுது கொண்டு திரும்பி என்ன செய்வோம், வருவோம். அதான் சொல்கிறேன். பையன் கேட்கும்போது விறகு இருக்கு, கட்டை இருக்கு, பலிபீடம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்காவது கத்தர் பார்த்து கொள்வார். அல்ல சொல்களே இல்லையா? ஆணித்தரமான விசுவாசம் இருந்ததுனால தான் அவன் நினைச்சான், இந்த வாக்குத்தத்தை மாறாத வரையும் ஈசாக்கை பலியிட விடமாட்டான் என்று அவன் அறிந்தவனைத்தான் தைரியமாக போனான். ஆனால் ஆண்டு விட்டு இருந்தால் அதையும் செஞ்சிருப்பான். அதனால தான் பரலோகமே பயந்து அதிர்ந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே, நீ பிள்ளையாண்டான் மேலே கையை போடாதே என்று கத்தை தடுத்து நிறுத்தினார். அலை சொல்லுங்களே அல்லையா? கத்தை தடுத்ததுனால, நிறுத்தியதுனால அநேக சந்ததிகளை, இஸ்ரவேல் ஜனங்களை இன்றைக்கு சொல்லக்கூடிய இஸ்ரவேல் இருக்கிறாங்களா, அவங்க இருக்கிறாங்கன்னா தேவன் அன்று தடுத்து நிறுத்தியதுனால தான் இன்றைக்கும் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் இன்னைக்கு இருப்பதற்கு காரணம், தேவன் அன்று ஆபிரகாமே ஆபிரகாம் என்று தடுத்து நிறுத்தியதுனால தான் இன்றைக்கும் அவர்கள் இருக்கிறார்கள். அல்ல சொல்லுங்களே இல்லையா? சத்தமதா சொல்லுங்களே இல்லையா? எப்படி ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நான் பார்க்க முடிகிறது. இதே ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம், அதில் 13ஆம் வசனம் முதல் 16ஆவது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது, நோக்கி எல்லகவனை இதையும் சொல்கிறார். அந்நிய தேசம் என்பது என்ன? எகிப்து தேசம். இப்போ எங்கே இருக்கிறான்? கானான் தேசம். உடைய சந்ததியார் தங்களல்லாத அந்நிய தேசத்தில் பரதேசிகளாக இருந்து, இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். எப்பா இந்த சந்ததிகளாக தருவேன். அவங்க கானான் தேசத்தை விட்டு அந்நிய தேசம் போவாங்க, அடிமைகளாக இருப்பாங்க. அடிமைகளாக இருந்து என்ன செய்கிறாங்க? அந்த தேசத்தில் பரதேசிகளாக இருந்து அந்த தேசத்தாரே சேவிப்பார்கள் என்றும், அவளால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாக அறியக்கடுவாய். அல்ல சொல்லுங்களே இல்லையா? இதெல்லாம் அவனோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர் சொன்னது மாறாது. அப்போ ஈசாக்கு இருக்கணும், உயிரோடு இருந்தால் தான் நடக்கும். இந்த 6 லட்சம் புருஷர்கள் வரை அந்த சந்ததிகள் பிறகணும். அவங்க அந்த 70 பேர் போனாங்க பாருங்கள், அங்கே அடிமைத்தனமாக இருக்கணும். 400 வருஷத்துக்கு பின்பு அவளை கூட்டு வரணும். இது தேவனுடைய திட்டம். அந்த ஜனங்க பார்வோன்னு சேர்ந்த தேவனை சேவிப்பார்கள், அடிமையாக இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி நான் கொண்டு வருவேன் என்பது குழந்தை பாக்கியம் இல்லாத, சாத்தியம் இல்லாதன்னு ஒருவனோடு கர்த்தர் பேசினார் இல்லையா? இதெல்லாம் மைண்டில் அவன் வச்சுருந்தான். அல்ல இல்லையா? அதான் சொல்கிறார், இவள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயத்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடன் புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு நீ பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் அடக்க பண்ணப்படுவாய். அல்ல சொல்லுங்களே இல்லையா?
இவருடைய காரியம் முழுவதையும் ஆண்டவர் சொல்லிட்டார். இது ஆபிரகாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் 400 வருஷம் அடிமைப்பட்டு இருந்தாங்க. அடிமைப்பட்ட அந்த சேவித்த ஜனங்கள் செய்த நியாய தீர்ப்பெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ முதிர்ந்த வயதில் நீ மரித்து போவாய், அங்கே நீ அடக்கம் பண்ணப்படுவாய். அல்லேலூயா. எப்போ? நான் சொன்னதெல்லாம் நீ பார்த்து, நான் சொன்னதெல்லாம் நிறைவேறது நீ அனுபவித்து, அதுக்கு பின்னதான் உடைய காலங்கள் சமாதானமாக முடியும் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்போ எப்படி இருந்தான்? தனி மனிதனாக இருந்தான். சொன்னதை நிறைவேறினதா நிறைவேறியது. அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த 2 வார்த்தை சொல்கிறார். ஆபிரகாமே, ஆபிரகாமே. ஒரு வேலை சொல்லாமல் இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இவன் என்ன பண்ணியிருப்பான்? ஆண்டுடைய வாக்கு தத்தங்களே மாறி இருக்கும். அல்லேலூயா. வேதம் வேறு திசையை நோக்கி சென்றிருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம தான் ஆண்டவரும் நினைக்கிறார். ஆபிரகாம் மாத்திரம் நினைக்கல, இவன் தனிமரமாக இருந்தானே நான் கூப்பிட்டு இவ்வளோ வாக்கு தத்தை சொன்னேன்னு, இவன் எலிஜியார் சுதந்திரவாளி இவன் அல்லேன்னு நான் சொன்னேன்னு, இஸ்மவேலின்னு சொல்லும் போது அவனும் அல்லேன்னு சொல்லிட்டானே, அப்போ இப்போ பலி செலுத்தினா நான் என்ன பண்ண முடியும் என்று அவரும் யோசிக்கிறார். ஒரு அல்லேலூயா. வாக்குத்தத்தை தந்தவர் யோசிக்கிறாரு, வாக்குத்தத்தை பெற்றவனும் யோசிக்கிறான். ஆக அதனால தேவன் அவனை ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று அவனை தடுத்து நிறுத்தினார். ஏன்னா இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக தடுத்து நிறுத்தினார். நம்ம வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் தடுத்து நிறுத்துவாரானால் நம்ம ஜீவிதத்தில் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களே. அல்லேலூயா. இப்போ ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் அது 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 17ஆம் அதிகாரம் நல்ல கவனிங்க. இப்போ எத்தனை வயது? இப்போ பாருங்கள், இப்போ தான் நடக்குது. 99 வயதாகும்போது தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு அதான் உத்தமனாக இருக்கிறார். அது முந்தின பகுதியெல்லாம் அவன் உத்தமம் இல்லை என்பது நம்மளுக்கு தெரியும். அடிமை பெண்ணு சாராள விஷயத்திலும் வாக்கு தத்தத்தை சந்தி இதை எளிதாக சந்திதின்னு சொன்னதெல்லாம் நிறைய தவறு நடந்தது. அதனால இப்போ என்றார், அது 14 வருடம் ஆண்டவர் அவனோடு கூட எந்த வார்த்தை பேசலை, எந்த தரிசனமும் அவன் பார்க்கல. ஒரு இடைக்கட்ட காலமாக வச்சுருந்தான். ஆபிரகாமுக்கு ஒரு 2 காலமாக தான் இருந்தது. அதுக்கு பின்னாடி தான் சொல்கிறார், இனி எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அப்போ சிலரை பார்த்து நம்ம சொல்கிறான், டே இனி பாவம் செய்யாதன்னு என்ன அர்த்தம்? அவள் ஏற்கனவே பாவம் செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். நீ பொய் சொல்லாத அப்படின்னு அர்த்தம். அவள் ஏற்கனவே பொய் சொல்கிறான். யோபு குறித்து சொன்னார், அவன் உத்தமனாக இருக்கு. சாத்தான் அவன் உத்தமன தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்பு விலகி உத்தமனாக இருக்கிறான். அல்லேலூயா. உத்தமனாக இரு என்பது வேறு. லோத் என்ன சொன்னார்? தன் காலத்துக்குள்ளே அவன் நீதிமான உத்தமனாய் இருக்கிறான்ட்டார். இருன்னு சொல்லலை, ஆனால் இவனை இருங்கிறாரு. அல்லேலூயா. வாக்குத்தத்தை நிறைவேறணும், அதுக்கு இருனார். வாசிங்க சீக்கிரம். நான் உனக்கு எனக்கு நடவாக ஏற்படுத்தி, மறுபடி சொல்ல நினைவிட்டே இருக்கிறார், மிகவும் திரளாய் பிறக பண்ணுவேன் என்றும். ஆபிரகாம் முகங்கொப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், இத்திலான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். அல்லேலூயா. முன்ன சொன்னதான் நான் சொல்கிறேன். இத்திலான ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய், இடப்படாமல் ஏற்படுத்தினபடியால் எனப்படும்
நான் உன்னை மிக அதிகமாக பலக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னில் ராஜாக்கள் தோன்றுவார்கள், உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிகளுக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் ஆண்டு சொன்னதை ஆண்டோடு மறக்கலை, ஆபிரகாமும் மறக்கலை. ஒரு அல்லேலூயா. அதனால் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும், தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறணும், தேவனுடைய தீர்மானங்கள் நிறைவேறணும், ஆபிரகாம் கண்ட தரிசனங்கள் நிறைவேறணும் என்பதற்காக தான் ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. அதற்காக 2 தடவை ஆபிரகாமே ஆபிரகாமே எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உண்டாயிற்று. ஒரு தடவை கூப்பிட்டுருந்தானா சாதாரணமான காரியம் நினச்சிருந்தான். ஆனால் இன்னொரு தடவை கூப்பிடலன்னா இவனும் எதாவது செய்திருப்பார். ஆக தேவன் அதை தடுத்து நிறுத்தி ஆபிரகாமுக்கு சொன்ன, ஈசாக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். இந்த நாள் வரையும், ஆண்டுடைய முதலாவது வருகை வரையும் அந்த இஸ்ரவேல் ஜனங்க இருப்பாங்க, 2வது வருகை வரையும் இருக்கும்படியாக ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே ஆபிரகாமே நீ பிள்ளை அண்ணன் மேல் என்ன செய்யாத, கையப்படாது. அல்லேலூயா. அது தடுத்து நிறுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் 21ஆம் அதிகாரத்தில் கூட அந்த 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் நான் வாசித்து பார்த்தீங்கன்னா அது வாசித்து நான் முடிப்போம். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே கடாட்சியானார், உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்ந்த வயதிலாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவருக்கு ஒரு குமாரன் பெற்றான். அப்பொழுது ஆபிரகாம் தாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக் என்று பெயரிட்டான். தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிடுந்தபடியே வித்த சேதம் பண்ணினான். தன் குமாரனாக ஈசாக்கு பிறந்த போது 100 வயதாக இருந்தான். அல்லேலூயா. இஸ்மவேலை பெற்றுக்கொள்ளும் எத்தனாவது வயசு? 86 வயது. இப்போ எத்தனாவது வயதில் பெற்றுக்கொள்கிறான்? 100வது. 14 வருஷம் தரிசனம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆண்டவனுடைய சத்தத்தை கேட்கல. அதுக்கு பின்னாடி தான் மீண்டும் அவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேறணும் இல்லையா, அதை ஆண்ட மனசில் வச்சார். அதனால் மீண்டும் அவனை சரிப்படுத்தி கொண்டு வர்றாரு. அடுத்தது வாசிங்க. அப்படி சாராள் தேவனை என்னை நகைக்க பண்ணினார், யாவரும் என்னோடு நகைப்பார்கள். சாராள் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று எவன் சொல்லுவான்? அவள் முதிர்ந்த வயதிலே அவள் குமாரனை பெற்றேனே என்றாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்து ஈசாக்கு நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். பின்பு எகிப்து தேசலாகிய ஆகார் குமாரனை பரிகாச பணிகள் சாராளை கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும், இந்த அடிமை பெண்ணின் மகன் ஈசாக்கோடு சுதந்திரவாளி இருப்பது இல்லை என்றார். அல்லேலூயா. இதெல்லாம் மனசில் வச்சுருக்கிறான். எனக்கு ஈசாக்கு தான் சுதந்திரவாளி, தெளிவாக ஆண்டு சொன்னான். அதனால் அவனும் தைரியமாக போனான். கர்த்தர் அந்த இடத்துல தடுத்து நிறுத்தின. அவன் சுதந்திரவாளி இருப்பதை இல்லை. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் துக்கமாக இருந்தது. ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் அடிமை குறித்து சொல்லப்பட்டது துக்கமாக இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் சந்ததி விளங்கும், ஆதால் சாரால் உனக்கு சொல்லுகிறபடி எல்லாம் சந்ததி ஈசாக்கின் இடத்திலிருந்தா பிறக்கும் என்பதை
தேவன் தெளிவாக சொன்னதுனால மோரிவா பலியிடும்போது கையை ஓங்கும் போது தேவன் தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆக அந்த திரளான சந்ததிகளை தேவன் பாதுகாப்பதற்காக, தன்னுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதற்காக, ஆபிரகாமுக்கு சொன்ன காரியங்கள் அவன் கண்கள் காணும்படியாகவே தேவன் அவனை தடுத்து நிறுத்தினதை போல சில சூழ்நிலைகள் நமக்கு அப்படி சொல்லலேனாலும் சில ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து வரும்போது, சில திடீரென்று நெருக்கங்கள், மரணத்தின் அபாயம் நமக்கு எதிராக வரும்போது தேவன் நமக்கு தந்த அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறுகிற வரையும் நமக்கு எதிராக எது வந்தாலும் அவைகளை அவரே தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. இது ஆபிரகாம் தடுத்து நிறுத்தினார். நமக்கு வருகிற அத்தனை வெள்ளம் போல சோதனைகள், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் என்கிற அனுபவங்கள் எல்லாம் வந்தாலும் அவர் நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாதபடி அதை நமக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவைகள் எல்லாம் தடை பண்ணி நம்மை ஜீவனோடு வைத்து அந்த வாக்கு தத்தங்களை காணும்படி தேவன் கிருபை செய்கிற தேவன் தான். ஆபிரகாமை பார்த்து 2 முறை கூப்பிட்டார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, இப்பிள்ளைய நான் மேலே கையை போடாது என்று தேவன் தடுத்து நிறுத்தினார். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். நாம் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஒரு வேளை நீங்களும் பல வருஷத்துக்கு முன்பாகவும் வாக்குத்தத்தங்கள் பெற்றுக்கொண்டாலும், வயதானாலும் இந்த வாக்குத்தத்தை இன்னும் நிறைவேறலையே என்கிற சூழ்நிலை வந்தாலும், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தமோ தரிசனமோ தீர்க்க தரிசனமோ அவர் உங்களோடு பேசியிருந்தால், உங்களை அழிக்கும்படி பல 4 திசையிலிருந்து போராட்டங்கள் வந்தாலும் அதை காண்கிற வரையும் தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். இங்கே ஆபிரகாம் தடுத்து நிறுத்தினான். நமக்கு வருகிற அத்தனை காரியங்களும் பரலோக ராஜ்யம் தடுத்து நிறுத்தி அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறுகிற வரையும் நம்மை நடத்துவார். இது கேட்கிற தேவ பிள்ளையே, நீ கண்ட தரிசனம், உன்னோடு கூட பேசின ஆண்டோட வாக்கு தத்தம், இந்த வருஷத்தில் நீ பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தம் அது மாறாது. தரிசனங்கள் மாறாது, வாக்கு தத்தங்கள் மாறாது. அவர் உன்னுடைய காலத்தில், உன் பிள்ளைகளுடைய காலத்தில் அவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அப்படி நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நீ செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தடுத்து நிறுத்தி நிறைவேற்றின அந்த வாக்குத்தத்தத்தின்படி இது கேட்கிற யாவருக்கும், அல்லது ஊழியக்காரர் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையும் அந்த பரிசுத்தவானை ஒன்று சேதப்படுத்தாது என்பதை அறிந்து கர்த்தருக்காக நிற்க நீர் உதவி செய்வீரார். சபையாரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.